வலி நல்லது. என்னது வலி நல்லதா? வலிக்கிறவங்க தானே தெரியும், உங்களுக்கு வலிச்சாதானே தெரியும் அப்படின்றீங்களா? கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு டேபிளில் போய் இடிச்சிக்கிறோம், கையில் அடிபட்டுடுது. அடிபட்டது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு கொஞ்சம் செல்கள் டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். வலி மட்டும் இல்லைன்னா இது ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்க மாட்டோம். ஒரு ஆயின்மெண்ட் தடவ மாட்டோம், இல்லை தடவி கொடுக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது நமக்கு டேமேஜ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த இடம் என்ன ஆகும், மறுபடியும் அது டேமேஜ் ஆகி அக்ரிவேட் ஆகி உடம்புல நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, உள்ளுக்குள்ள இன்னொரு ஆர்கன் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது. அதோட ரியாக்ஷன் நமக்கு வலியாக தெரிகிறது. அந்த வலி தெரியலன்னா நம்ம என்ன ப்ராப்ளம்னு தெரியாமல் கண்டுபிடிக்காம அப்படியே விட்டுருவோம். அந்த ப்ராப்ளம் அக்ரிவேட் ஆகி பெருசாகி ரொம்ப டேமேஜ் ஆகும். இப்போ சொல்லுங்க பார்ப்போம், வலி நல்லதா? எஸ், நல்லது. அப்புறம் ஏன் வலிக்குது? வலி நல்லா கவனிச்சுக்கோங்க. வலின்றது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு சிம்டம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ கைகள் நம்ம சாதாரணமாக இப்படி வச்சுருப்போங்க. இப்போ நான் கையை தூக்கி மேலே வச்சுருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுருக்கும் போது இந்த இடத்துல வலிக்குது. இப்போ என்ன அர்த்தம்? இங்கே வலிக்குது, இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு அர்த்தமா, இல்லை கையை கீழே இறக்கணும்னு அர்த்தமா? அதாவது நம்ம இயற்கைக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம உடம்புல வலி கிரியேட் ஆகும். கை சாதாரணமாக கீழே இருக்க வேண்டிய கையை இயற்கைக்கு எதிராக மேலே தூக்கி வைக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வைக்கிறேன். ஏதாவது பொருள்கள் எடுக்கிறதுக்கு இப்படி எடுக்கிறோம், அது ஓகே. மற்றபடி சாதாரணமாக கையை மாற்றி வைக்கும் போது, கிராவிடேஷனுக்கு ஆப்போசிட்டில் வைக்கும் போது நமக்கு இந்த இடத்துல வலி ஏற்படுகிறது. இந்த வலி சரியாகணும்னு என்ன பண்ணணும்? கையை கீழே இருக்கணும், அவ்வளோதான். அதாவது நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்றோம், அதற்கு கிடைக்கக்கூடிய விளைவு, அதாவது எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஒரு விஷயம் மிஸ்டேக் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் வலி, ஒரு பெயின். இதை சரி பண்ணணும்னா அந்த தப்பை சரி பண்ணா மட்டும்தான் முழுமையா குணமடையும். இப்ப கையை மேல தூக்கி வச்சிருக்கிறேன், கை வலிக்குது, கீழே இறக்கிட்டேன், இருந்தாலும் எனக்கு வலிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது நான் தப்பு பண்ணதை சரி பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு வலிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் இங்கே ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டோ, இல்லை ஒரு ஆயின்மெண்ட் தடவுறதோ, இல்லை இப்படி அம்மிக்கு மசாஜ் மாதிரி கொடுக்குறதோ, இல்லை சுஜோக்கில் ஏதாவது பண்ணுறது, இல்லை அக்குபஞ்சர் ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஸாலஜி கொடுத்து ஏதோ ஒரு பண்ணும்போது நமக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகுது. இப்போ நான் பண்ண தப்பையும் சரி பண்ணிட்டேன், இந்த வலியையும் சரி பண்ணிட்டேன். நம்ம நார்மலாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், வலிக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். கை இப்படி தூக்கி வச்சிருக்கிறதுனால வலிக்கிறதுனால இந்த இடத்துக்கு ஷோல்டருக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தால் சரியாகும்னு கேட்டால் அப்போதைக்கு வலி சரியாகும். ஆனால் மறுபடியும் திரும்ப வந்துகிட்டு இருக்கும். கையை கீழே இறக்கினா மட்டும்தான் கம்ப்ளீட்டாக சரியாகும். அப்போ வலிங்கிறது நமக்கு வரக்கூடிய நோய் கிடையாது, ஒரு சிம்டம். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம், அந்த தப்பை சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறதான் சிம்டம். சரிங்களா? இதில் நிறைய விதமான வலிகள் இருக்கு. கையில் வலிக்குது, கால் வலிக்குது, பல காரணங்களால வலி இருக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம். என்னன்னா, இடுப்புக்கு மேலே வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷோல்டர் வலிக்குது, கை வலிக்குது, முதுகு வலிக்குது, இந்த மாதிரி எந்த வலியாக இருந்தாலும் அக்குபஞ்சர் தியரியில ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு, அக்குபஞ்சர் பாயிண்ட்ல இங்க ஒரு புள்ளி இருக்கு. இது LI4 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? கையை என்ன பண்ணுங்க, இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க, 5 விரலையும் ஒண்ணா சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்த கை கட்டை விரலுக்கும் இந்த ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேடு பகுதி வரும் பாருங்க. இந்த மேடு பகுதி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மேடு பகுதிக்கு லைட்டா ப்ரெஷர் கொடுங்க, ஒரு 20 தடவை. லைட்டா, ரொம்ப அழுத்தக்கூடாதுங்க, லைட்டா அப்படி மெதுவாக அமுத்தி விடுங்க. அதே மாதிரி இந்த கையில் லெஃப்ட் ரைட் 2 கையிலையுமே இந்த மாதிரி செய்யுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருங்க. உடம்பு வலி கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். இடுப்புக்கு மேல இருக்கக்கூடிய உடம்பு வலி கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். இப்ப இது ட்ரீட்மெண்ட்டான்னு கேட்டா ஆமா, இது ட்ரீட்மெண்ட். ஆனா உள்ளுக்குள்ள உடம்பு வலிக்கிறதுக்கான காரணம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இப்ப கை வலிக்குது, ஷோல்டர் வலிக்குதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஏதோ ஒரு தப்பு பண்றோம். அதாவது இயற்கைக்கு மாறாக நம்ம ஏதோ பண்றோம்னு அர்த்தம். அதை சரி பண்ணாதான் முழுமையா குணமடையும். ஆனா இது அப்போதைக்கு சரி பண்ணக்கூடியது. இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி கையை கீழே இறக்கியாச்சு, அதுக்கப்புறம் வலிக்குது அப்படின்னா இயற்கைக்கு மாறாக செஞ்ச விஷயம் செஞ்சு முடிச்சாச்சு, அதாவது சரி பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது பாயிண்ட் அமுக்கி விடும் போது அந்த வலியும் சரியாகும். அப்போ வலிங்கிறது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிம்டம் தான். நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோம், தப்பு பண்றோம், இல்லை ஏதோ சரியில்லாத விஷயம் பண்றோம், அதனால வரக்கூடிய சிம்டம் தான் தவிர அது நோய் கிடையாது. இந்த மாதிரி உடம்புல பலவிதமான வலிகள் இருக்கு. கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, இந்த மாதிரி பல வலிகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வலிகளுக்கு நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது நிறைய டெக்னிக் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்தடுத்த பதிவுகளை கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். வாழ்க வளமுடன்.